வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. வேண்டும் என்றும் கூற இயலாமல், வேண்டாம் என்றும் மறுக்க இயலாமல் வான்மதிதான் தவித்து போனாள். சில நொடிகள் அவளையே ரசித்த ஆரவ், நோ ஓகே கண்ணுமா, ரொம்ப யோசிக்காத என மென்மையாகவே கூறிவிட்டு நகரப்போக, அவள் சட்டென அவனின் சட்டையின் கைப்பகுதி நுனியை பற்றி கொண்டு தலையை உயர்த்தாமல் நிற்க ஆரவிற்கு உள்ளுக்குள் மென்சாரலே அடித்தது. அவளே குரல் எழும்பாமல் வீட்டுக்கு போயிட்டு என்று கூற, அப்போ வீட்டுக்கு இப்பவே போகலாமா என கேட்டான் குறும்பு கொப்பளிக்க. என தலையசைத்தவள் வெட்கத்தின் பிடியில் சிக்கி இருக்க, கிளம்பி கார்ல வெயிட் பண்ணு மதி, நான் சுதாகரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கார் சாவியை கொடுத்து விட்டு வெளியில் செல்ல, அவன் சென்ற பிறகே இழுத்து பிடித்த மூச்சை வெளியிட்டாள். சிந்தனைகள் எங்கோ பறக்க, லேசாய் மனவழி உள்ளத்தை தைக்க, கரங்கள் கடைக்கான ஸ்டாக் சரிபார்க்கும் வேலையை கடமையென செய்தது சுதாகருக்கு. என்ற ஆரவின் குரலில்தான் தன்னிலை பெற்ற சுதாகர் அவனை நிமிர்ந்து பாராமல், சொல்லு ஆரவ், மதி அவ ரூம்ல தான் இருக்கா என்றான். அவளை காண வந்திருக்கிறான் என்றெண்ணி. எப்ப பாரு அண்ணனும் தங்கச்சியும் என்னமோ தரையில புதையல் தேடுற மாதிரி தரைய பார்த்தே பேசுனா, நான் சுவத்துக்கிட்டதான் பேசணும் என அவன் நக்கல் அடிக்க, அதில் ஒரு கணம் விழி நிமிர்த்தி அவனை முறைத்த சுதாகர், என்னன்னு சொல்லு என்றான் உர்ரென. அதில் அவன் முதுகில் பட்டென ஒரு அடி அடித்த ஆரவ், அத மூஞ்சி நல்லா வச்சுதான் கேள என்றதில் அனைத்து பற்களையும் காட்டுவது போல் பாவனை செய்தவன், என்னன்னு சொல்லு என்றான் கடுப்பாக. இதுக்கு முன்ன இருந்த மூஞ்சியே பெட்டர் என ஆரவ் மீண்டும் வர சுதாகர் சிறிதாய் புன்னகைத்தான். ஆரவும் மெல்ல இதழ் விரித்து பின் இடுங்கிய புருவங்களுடன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றிட சுதாகர் என்னவென பார்த்தான். தனக்கு வேண்டியதை கூறியதும் சற்றே திகைத்த சுதாகர், வேணா ஆரவ், இப்போதான் அவ முகத்துல கொஞ்சம் சிரிப்பை பாக்குற, மறுபடியும் ஏன் முடிஞ்ச விஷயத்தை நோண்டணும்? அதுவும் இல்லாம உனக்குதான் இன்னும் தேவையில்லாத பிரச்சனையாகும். அந்த பரதேசிய 2 பேரும் தலைமொழிகிடுங்களேன் என்றான் பாவமாக. பின் அவனே, உடனே உன் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணமானவன் மேல உனக்கு கோபமே வரலையான்னு கேட்காத. கோபம் என்ன கொலவெறிய வருது. இப்ப கூட நான் அவனை பார்த்தேன், அடிச்சே கொன்னுடுவேன். ஆனா கோபத்தை விட எனக்கு அவன் நிம்மதிதான் முக்கியம். ஏற்கனவே இன்னும் அவன் மேல கொடுத்த கேஸ் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கு ஆரவ். ஒரு ஹியரிங் கூட அவன் வரல. இவளும் அந்த கேஸை விடுற மாதிரி தெரியல. இப்போ நீ வேற ஏன் ஆரவ் இத என கூற வரும் முன், உன்னால பண்ண முடியுமா முடியாதா? ஒரே கேள்வியில் இத்தனை நேரம் நீ பேசியது நேர விரயம் என உணர்த்தியவனை பெருமூச்சுடன் பார்த்தவன், ஆனாலும் 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க, சரி செஞ்சு தொலைக்கிறேன் என்றான் சலிப்பாக. தட்ஸ் குட் என சிறு சிரிப்புடன் கூறிய ஆரவ் காரை நோக்கி நடக்கும் சில நொடிகளுக்குள்ளேயே எண்ணங்கள் பலவாறாக தறிகெட்டு ஓடியது அவனுக்கு. அடுத்து செய்ய வேண்டியவைகளை திட்டமிட்டு இருந்தாலும் மனதோரம் ஒருவித வலி உறுத்தி கொண்டே இருந்தது. அதுவும் காரினுள் அமர்ந்து இஷாந்திற்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்த வான்மதியை கண்டதும் உள்ளுக்குள் அமிழ்ந்து போக, ரெடிமேட் புன்னகையை இதழில் தவழவிட்டபடி அவளுக்கு மறுபக்கம் ஓட்டுநர் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அவனை கண்டதும், சுத்திக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு ஆபீஸ் கூட வந்திருப்பான் போல, ஏதாவது ப்ராப்ளமா என கேட்டால் புரியாமல். ஏன் ப்ராப்ளம்னாதான் உன் அண்ணன் கிட்ட பேசணுமா? அவன் என்ன குறை தீர்க்கும் குழுவோட தலைவனா என்று ஆரவ் நக்கலாக கேட்க, அவனை முறைக்க எத்தனித்தவளுக்கு சிரிப்பே தோன்றியது. அத்துடன் அக்கேள்வியும் மறக்கடிக்கப்பட வானொலியை ஒலிக்க விட்டவன் அவளுடன் பேச்சை வளர்க்கும் பொருட்டு, உனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும் என்றான் காரை வளைத்தபடி. ஏஆர் ரஹ்மான் ஃபார், அதுவும் காலேஜ் டேஸ்ல எந்திரிச்சதும் தூங்கும் போதும் டேப்லெட் மாதிரி அவர் மியூசிக்க கேட்டாதான் அந்த நாள் வேலையே ஓடும் என ஆர்வத்துடன் அவள் பதில் அளிக்க, அவனும் ரியலி எனக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் ஃபேவரட் என்றான் விழி விரித்து. பட் நீ சொல்ற மாதிரி டெய்லி கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இளையராஜா என்றதில், இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாத ஆரவ். எல்லாரும் ஹீரோவுக்காக, டைரக்டருக்காக, கதைக்காக தான் தியேட்டருக்கு போவாங்க. நான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். சுத்தியும் நானும் வீட்டுல போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனா என்ன, சில படம் மொக்கே ஆகிட்டா சாங் வரும்போது மட்டும் முழிச்சிட்டு மீதி நேரம் தூங்கிடுவோம் என்று நமட்டு சிரிப்புடன் கூற அவனும் சிரித்து விட்டான். அதன் பிறகு என்ன பேசினார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கே நினைவு இல்லை. ஆனால் வானொலியுடன் சேர்ந்து அவர்களின் பேச்சு சத்தமும் காரை நிறைக்க, இடையிடையே மெல்லிய சிரிப்பு சத்தமும் வழிந்தோடியது. இவங்க 2 பேரை தவிர வேற யார பிடிக்கும் உங்களுக்கு என அவனை பற்றி அறியும் ஆவலில் அவள் வினவ,
சந்தோஷ் நாராயணன், அதுவும் கண்ணம்மா சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்காகவே சந்தோஷ் நாராயணும் பிடிக்கும் என்றான் கண்சிமிட்டி. சிறிதாய் ஒரு வெட்கம் சூழ, அதென்ன கண்ணம்மா என கேட்டாள். ஏன் பிடிக்கலையா? அவன் மீண்டும் வினவ, பிடிச்சிருக்கு, ஆனா கூப்பிடாதீங்கன்னு சொன்னா கேட்கதான் மாற்றீங்க என்றவளின் குரலில் இப்போது வேதனை இல்லை, சினங்களே இருந்தது. பிடிச்சதை ஏன் அவாய்ட் பண்ணணும் கண்ணம்மா என நிறுத்தி நிதானித்து ஆரவ் கேட்க, அவளிடம் பதில் இல்லை அதற்கு. சில நொடிகள் கழிய, என்ன ஏன் அப்படி கூப்பிடுறீங்க என்றாள். எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனக்கு பாரதி கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். சிலது மனப்பாடமே பண்ணியிருக்கேன். அதுல வர்ற கண்ணம்மா பத்தின கவிதைகள் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே மனசுல பச மாதிரி ஒட்டிடுச்சு என்று புன்னகையுடன் கூறியவனை புருவம் உயர்த்தி பார்த்தவள், மனப்பாடமே பண்ணிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன், ஆனா அந்த அளவு பெருசா இன்வால்வ் ஆனதில்ல. ஒரு பாரதியார் கவிதை சொல்லுங்களேன் என கேட்டால் தலையை சரித்து. சில கணம் ஸ்டேரிங்கில் தாளமிட்டவன், உன்னை கண்ணம்மான்னு கூப்பிட கூட இந்த கவிதை தான் காரணம். இதை கேட்கும் போதும் நினைக்கும் போதும் உன் முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும் என அவளின் விழிகளை ஊடுருவி விட்டு காரை சாலையோரம் நிறுத்த அவளுக்கு ஆர்வம் தாளவில்லை. அவள் புறம் நன்றாக திரும்பி அமர்ந்தவன் அவளை ஆழமாய் நோக்கியபடியே தன் கணீர் குரலில் கூறத் தொடங்கினான். கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி. சற்று முகஞ்சு வந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி. நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ. அடி பிசகாமல் குரல் தேய இறுதி வரிகளை கூறி முடித்தவன் இமைக்காமல் அவளை பார்த்திருக்க, பலமுறை படித்திருந்தாலும் ஆடவனின் குரலில் வெளிவந்த அவ்வரிகளிலும் அக்குரல் வெளிப்படுத்திய உருவமற்ற காதலிலும் அவ்வுருகளிலும் விழி தீண்டலிலும் அவள்தான் கண் சிமிட்ட மறந்திருந்தாள். சிமிட்டிட மறந்தாளா அல்லது சொல்ல மறுக்கப்பட்டிருந்த காதல் நெஞ்சம் தாண்டி வழிந்ததாளா என புரியாமல் இருவரின் விழிகளும் கலங்கியிருக்க, அதனை மற்றவருக்கு காட்டாமல் சட்டென புறம் திரும்பிக் கொண்டனர். ஜன்னலோரம் பார்வையை பதித்து அவசரமாக அவள் கண்ணீரை துடைத்துக் கொள்ள அவனும் காரை ஸ்டார்ட் செய்து கையை ஜன்னலில் வைத்தபடி பெருவிரலால் விழியோரம் துளிர்த்திருந்த நீரை சுண்டிவிட்டான். அதன் பிறகு இருவரிடமும் பெரும் அமைதி நிலவ, வீட்டை அடைந்ததும் ஆரவ் உறங்கியிருந்த இஷாந்தை தூக்கி கொண்டு அவன் அறைக்கு செல்ல அவளும் அவளின் அறையில் புகுந்தாள். மனம் சஞ்சலத்தில் மிதக்க, இதுக்கு மேல முடியாத முகில், உங்ககிட்ட கத்தி சொல்லணும் போல இருக்கு. நான் உங்களை காதலிச்சேன்னு சொன்ன உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் என தனக்குள் கேட்டுக்கொண்டு மெலிதாய் இதழ் விரித்தாள். இங்கோ முகத்தில் நீரை வாரி இறைத்த ஆரவ், சொன்னா என்ன என்னடி நினைப்ப நீ? அப்பவே ஏண்டா என்ன கல்யாணம் பண்ணலன்னு கேட்டா நான் என்னடி சொல்வேன்? உன்னை அவ்வளவு தூரம் மனசுல நிறைச்சிட்டு இன்னொருத்திய ஏண்டா கல்யாணம் பண்ணேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்றவன் மீண்டும் நீரை முகத்தில் அடித்தான். வான்மதி கழுத்தில் இருந்த செயினை திருகியபடி, அப்பவே நான் உங்களை காதலிச்சிருக்கேனா முகில்? அது வெறும் கிரஷ் இல்லையா? அவ்வளவு காதலிச்சுட்டு அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? என் வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லவா? உங்களுக்கு குடும்பம் இல்ல, எங்க அளவு வசதி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க சரியில்லைன்னு வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நானும் உங்களை அப்படிதான் நினைச்சேன்னு என் மேல கோபப்படுவீங்களா என எண்ணி திகைத்தவளுக்கு விழியில் நீர் நிறைந்து நின்றது. குளியல் அறையில் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டவன், வேணா கண்ணம்மா, உன்கிட்ட சொல்லி இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னை விரும்புறேன். உனக்கு என்ன பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே பட்டாம்பூச்சி பறக்குது என எண்ணி அழகாய் புன்னகைத்து கொண்டவன், இப்ப நமக்குள்ள இருக்கிற காதல நான் உடைக்க விரும்பல. அட்லீஸ்ட் அப்போ இருந்த காதல நான் சொல்லல, இப்போ இருக்கிற காதல சொல்லாமலே என பின்னந்தலையை கோதியபடி வெட்க புன்னகை வீசினான். கண்ணை அழுந்த துடைத்து கொண்ட வான்மதி, நீங்க என் மேல கோபப்படுறத என்னால தாங்க முடியாது முகில். வீட்டுல எதிர்த்து பேச தைரியம் இல்லாம அப்ப வேணும்னா உங்களை நான் இழந்திருக்கலாம். ஆனா இப்போ அதே காதல் அதை விட பல மடங்கு பெருகி இருக்கு. உரிமையா என் பக்கத்துல நீங்களும் இருக்கீங்க. சோ இப்ப இருக்கிற இந்த காதல் எனக்கு போதும். எப்படி பார்த்தாலும் நான் பேராசைப்பட்ட மாதிரி என்ன பார்த்து நீங்க பிளாட் ஆகிட்டீங்க என எண்ணும் போதே தலையில் அடித்து கொண்டவள், ச்சே என்ன நினைப்பு இது என தன்னையே திட்டிக் கொண்டாள். கூடவே முகமும் மலர்ந்திருக்க அறையை விட்டு வெளியில் வந்தாள். அந்நேரம் அவனும் அறையிலிருந்து வெளியில் வர இருவரும் தயக்கமாய் புன்னகைத்துக் கொண்டனர். அவன் கூறிய பட்டர்ஃபிளை கிஸ் நினைவு வந்து அவளுக்கு செம்மையை கொடுத்தது. அதனை ரசித்தபடியே அவள் அருகில் நெருங்கிய ஆரவ் சிறிய இடைவெளி விட்டு நிற்க, அவள்தான் அப்படியே ரூமுக்கு ஓடிடுவோமா என்ற தீவிர சிந்தனையில் இருந்தாள். நடுக்கம் கொண்ட பெண்ணவளின் கரங்களை பற்றி கொண்ட ஆரவ், பிடிக்கலனா வேணா கண்ணம்மா, ஷிவர் ஆகாத என்றான் மெதுவாக.
பிடிக்கலன்னு இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கு என திக்கி திணறி கூற, அவன் சின்ன புன்னகையுடன், நான் ஜாம்பி இல்ல மதி, உன் ரத்தத்தை உறிஞ்சிட மாட்டேன் என குறும்பாக கூறிட அவள் குறுநகை புரிந்தாள். அதில் இன்னும் அவளை நெருங்கியவன் முகம் நோக்கி குனிய அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். பட்டர்ஃப்ளை கிஸ்ஸுக்கு கண்ணை மூடக்கூடாதுடி என அஸ்கி குரலில் ஆரவ் கூறியதில் விழி திறந்தவள் அவனை பார்க்க இயலாமல், எனக்கு கூச்சமா இருக்கு ஆரவ் பிளீஸ் என்றாள் தவிப்புடன். அப்புறம் எப்படி நான் சொல்லி கொடுக்கறதாம் என கேட்டுக்கொண்டே அவளின் கன்னத்தோடு அவனின் ஒரு கன்னம் வைத்து உரசியவன் தன் இமை கொண்டு அவளின் இமைகளின் மீது வைத்து சிமிட்டினான். அவளுக்குத்தான் இமைகள் படபடக்க லேசாய் முளைத்திருந்த அவனது தாடி கன்னத்தில் உராய இருவிழி இமைகளும் பதமாய் தீண்டியது. அவளுக்குத்தான் உண்மையில் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருக்க, கண்ணும் கண்ணும் கிஸ் பண்ணிக்கிறது தான் பட்டர்ஃப்ளை கிஸ் என விளக்கம் அளித்தான் அவள் நெற்றியில் முட்டி. இதழ்கள் பதியவில்லைத்தான், ஆனால் பல முத்தங்களை பெற்றுவிட்டது போல அவளுக்குள் சிலிர்க்க, ஒன் மோர் என கேட்டான் குறும்பு மின்ன. அவளோ கண்ணை திறக்கவே இல்லை. அதில் மெல்ல நகைத்தவன், பின் கண்ணுல மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்ல, கன்னத்திலையும் பண்ணலாம் என்று விட்டு இமைகள் கொண்டு கன்னங்களிலும் சிமிட்டியதில் கன்னத்திலும் குறுகுறுத்தது. அவனை மெல்ல விலக்கி கன்னத்தை தேய்த்து கொண்டவள், கூசுது ஆரவ் என்றால் உதட்டை கடித்து. அதற்கும் மந்தகாச புன்னகை ஒன்றை வீசியவன், ஒன்மோர் அகைன் என கேட்டு அவளின் முகம் முழுக்க பட்டாம்பூச்சியாய் வலம் வந்தான். அத்தியாயம் 20. நான் திரும்ப டெல்லி போகலாம்னு இருக்கேன். மறுநாள் ஆரவின் அலுவலகத்திற்கு வந்த லயா யோசனையுடன் உரைக்க கவின் பதிலேதும் சொல்லவில்லை. ஆரவ்தான், இப்போதைக்கு போற ஐடியா இல்லைன்னு சொன்ன என கேட்க, இங்க இருந்து என்ன பண்ண அதான் என்றவளின் பார்வை ஒரு நொடி கவினின் மீது படிய அவன் கவனமாக இஷாந்திற்கு பாலை புகட்டி கொண்டிருந்தான். ஆரவ் அவளை ஆராய்ச்சியாய் நோக்குவதைக் கண்டு சட்டென தன்னை மீட்டவள், நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, டாக்டர் பட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கேயே இருந்துடுறேன் என கண்ணடிக்க, போடி அரலூசு என அவள் தலையில் தட்டியபடி எழுந்தவன், நான் மீட்டிங் போயிட்டு வரேன், இஷுவை பாத்துக்கோங்க என்று விட்டு வெளியில் விரைந்தான். ஹேமா பதற்றத்துடன் ஆரவின் அருகில் வந்து, டேய் டேய் தன்வியை காணும்டா என கூற, என்னது காணுமா என்றான் குழப்பமாக. ஆமா, அந்த டாக் நேத்து நைட்ல இருந்து மிஸ்ஸிங்டா, போனும் சுவிட்ச் ஆஃப், எங்க போனான்னு தெரியல என்றதில், ஒருவேளை ஊருக்கு போயிருப்பான், ஈவினிங் வரை பார்க்கலாம், இல்லனா அவன் அப்பாக்கு கால் பண்ணி கேளு என்றான். சில நேரம் வீட்டு நினைவு வந்துவிட்டால் சொல்லாமல் கொள்ளாமல் பெட்டியை தூக்கி கொண்டு ஊர் பக்கம் சென்று விடுவான். ஆனா போனதும் போன் பண்ணிடுவானே என சிந்தித்தபடி ஆரவ் வேலையை தொடர, இங்கு கவின் தான், எப்ப போற டெல்லிக்கு என கேட்டான் லயாவிடம். இன்னைக்கு கூட கிளம்பலாம் என தோளை குலுக்கியவள், கிளம்பவா என கேட்டால் அவனை அளந்தபடி. ஓ இஷ்டம், என்கிட்ட ஏன் கேக்குற அவன் முணுமுணுப்பாக பதிலளிக்க, ஃபிளைட் டிக்கெட் போட்டு தரத்துக்கு தான் என்றால் வெகு நக்கலாக. அதில் புன்னகைத்தவன், டைமிங் சொல்லு போட்டுடுறேன் என்றிட அவள்தான் கடியாகி இஷாந்த் விளையாடும் பொம்மை ஒன்றை எடுத்து அவன் மீது தூக்கி எறிந்தாள். ஏய் பிசாசு, இஷு மேல போட்டுடாதடி என கடிந்தவன் மற்றொரு விளையாட்டு பொருளை அவள் மீது தூக்கி எறிய, அந்நேரம் ஆரவிடம் ஏதோ சந்தேகம் கேட்கவன உள்ளே வந்த வான்மதி திரு திருவென விழித்தாள். அவளை கண்டு மற்ற இருவரும் ஒரு நொடி விழிக்க, இல்ல நான் ஆரவ பார்க்க வந்தேன் என தயக்கத்துடன் கூறிவிட்டு வெளியில் செல்ல போக, இஷாந்த் தான் அவளை கண்டதும் வாயில் இருந்த பால் பாட்டிலை தள்ளிவிட்டு கையை தூக்கி கத்தினான். வான்மதி அவனை வந்து தூக்கியபடி, பேபி எந்திரிச்சிருந்தா கூப்பிட்டுருக்கலாமே. கவின் பாலை கொடுத்து கொண்டிருப்பதை கண்டு கேட்க, அவன் பதில் கூறும் முன் லயா, ஹலோ, நீங்க வரத்துக்கு முன்னாடி நாங்க தான் பாத்துக்கிட்டோமாக்கும் என்றால் சிலுப்பலாக. பேம்பஸ கூட கழட்டி விடாம நீங்க பாத்துக்கிட்டதுதான் நானும் பார்த்தேனே. அவளும் நக்களுடன் வார கவின் தான் வான்மதியை முறைத்தான். லயாவோ, இது வேறையா என கவினை, ஏண்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்ற ரீதியில் முறைக்க வான்மதி சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். அப்போது ஆராவின் இன்டர்காம் ஒலிக்க கவின் தான் போனை எடுத்தான். சார், ஆரவ் சாரை பார்க்க அவரோட மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் என ரிசப்ஷன் பெண் பேச, அதில் குழம்பியவன், என்னது மாமனார் மாமியாரா என புரியாமல் வான்மதியை பார்த்தான். பின் சிசிடிவியில் காண வான்மதியும் நிஷாந்தை அவன் விளையாடும் மேட்டில் இறக்கி வைத்துவிட்டு மடிக்கணினியில் காண வர, அதற்குள் லயா, உன் அப்பா அம்மாவா மதி, வந்தா என் கண்ணுல மட்டும் காட்டிடாத, நான் ஏதாவது அசிங்கமா பேசிடுவேன், கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா கருமாறி பண்ணி வச்சிருக்காங்க என சட்டென எழுந்த கோபத்தில் அவள் திட்டி வைக்க, ஆரவ் இவர்களிடம் அனைத்தும் கூறியிருக்கிறான் என உணர்ந்தவள் அமைதியாக இருந்தாள். கவின் தான் அவளை அடக்கி, மிருனாவோட பேரண்ட்ஸ் லயா என்றான்.
அந்த சாத்தான பெத்த சாத்தானுங்களா, போய் செவிலே 4 விடுறேன் இரு என அவள் கிளம்ப எத்தனிக்க கவின் தான் தடுத்து, கொஞ்சம் பொறுமையா இரு, ஆரவ் வரட்டும் என்றதில் வான்மதி, இவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்தாங்க, ஆரவ் தான் உள்ளேயே விடல, அதனால இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றால் யோசனையாக. எதுக்கு என கவின் வினவ, எனக்கும் தெரியல என்றாள். சில நொடி கழித்து, அவங்கள உள்ள வர சொல்லுங்க என்றாள். லயாதான், ஆரவ் அவங்களை பார்க்க வேணாம்னு நினைக்கிறான், அப்படியே அடிச்சு துரத்திடலாம்ல, எதுக்கு உள்ள வர சொல்ற என கேட்க, அப்படியே அடிச்சு துரத்துனா சாட்டிஸ்ஃபையா இருக்காதே என்றாள் சற்றே சினத்துடன். அதில் கவின் தான் செய்வதறியாமல், இல்ல மதி, ஆரவ் வரட்டும், அவங்க ஏதாவது பேசிட்டா கஷ்டமாகிடும் என்றான். அவர்கள் இவளை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற அக்கறையில். பேச்சு வாங்கறது எனக்கு புதுசு இல்ல கவின் சார் என அழுத்தத்துடன் கூறியவளை சட்டென நிமிர்ந்து பார்த்தவனுக்கு முகம் வாடியது. பின் வேறு வழியற்று அவர்களை உள்ளே வர வைக்க அறைக்கு வந்த சுந்தரியும் ரங்கனும் வேகமாக இஷாந்தை நோக்கி செல்ல, ஆரவின் இருக்கையில் அமர்ந்திருந்த வான்மதி சொடுக்கிட்டு அழைத்தாள். யார் நீங்க என திமிராக கேட்டதில், இவள் யாரு என குழப்பமாக பார்த்த சுந்தரி, நீ யாரு என கேட்க, நான் மிஸ்ஸஸ் ஆரவ், இஷாந்தோட அம்மா என்றாள் கர்வத்துடன். சற்றே திகைத்த சுந்தரிக்கும் ரங்கனுக்கும் இன்னும் ஆரவிற்கு திருமணமானது தெரியாமல் போக, என் பேரனோட அம்மானு நீ எப்படி சொல்லலாம், நீயா பெத்த என சுந்தரி கோபமாக கேட்க, பின்ன நீங்க பெத்தீங்களா இடக்காக கேட்டாள். என் பொண்ணு பெத்தா என அவர்கள் பற்களை கடிக்க, ஓ, எங்க உங்க பொண்ணு? அவள் இருக்கையில் நன்றாக சாய்ந்து கையை கட்டி கொண்டு வினவ, அது அது அவ என்று தடுமாறினர் இருவரும். உங்களுக்கு இந்த வாடகத்தாய் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரொம்ப சாதாரணம். ஆனா குழந்தைய பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாடகத்தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்ல. விச் மீன்ஸ் உங்க பொண்ணு இஷுக்கு வாடகத்தாய் தான். அவளுக்கே உரிமை இல்ல, பேரன்னு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என நிதானமாகவே அவர்களை எதிர்கொள்ள அவளை நிதானம் சுந்தரியை ஆட்டம் காண வைத்தது. இவளிடம் கோபம் செல்லுபடி ஆகாது என உணர்ந்தவர் கண்ணை கசக்கியபடி, இங்க பாருமா, நீயும் பொண்ணுதானே, உனக்கு என் மனவேதனை புரியும் என ஆரம்பித்தவர், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு என் மாமனார் சொத்தை அவளுக்கு கொடுத்து அவளும் என் மருமகனும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவ எவன் கூடயோ ஓடி போயிட்டா. அவளும் இல்லாம எங்க பேரனும் இல்லாம சொத்து இருந்து என்ன பண்ண? அதெல்லாம் என் மருமகனுக்கும் பேரனுக்கும் எழுதி கொடுக்கணும்னு தான் நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வந்தோம் என்றார் கலங்கிய குரலில். ஓஹோ, அவ்வளோ பாயாசமா? இல்ல இல்ல, அவ்வளோ பாசமானு கேட்டேன். பட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் புருஷனுக்கும் என் பையனுக்கும் உங்க சொத்து தேவையில்லை என்றால் வெகு நக்கலுடன். அதில் பொறுமை இழந்த சுந்தரி, என்ன நீ ரொம்ப ஓவரா போற, என் பேரனை கொடுமைப்படுத்துறேன்னு உன் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சிருவேன் என மிரட்டினார். அவளோ பக்கென சிரித்து, கேஸ் தானே, போடுங்க போடுங்க, ஆல்ரெடி நான் போட்ட கேஸ் ஒண்ணு வேற 1 வருஷமா இழுத்துட்டு இருக்கு, ஒரு தடவை கூட கோர்ட்டுக்கு போகலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் நீங்க போடுற கேஸுக்காச்சு ஒரு தடவை கோர்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மறக்காம கேஸ் போட்டுருங்க, சரியா? இனிமே நான் உங்களை பார்த்தா கோர்ட்ல தான் பார்க்கணும். இன்னொரு தடவை வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ வந்து உங்க திருமுகங்களை காட்டினீங்கன்னு வைங்க, அப்புறம் என் இன்னொரு திருமுகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும். என் முகிலையும் என் பேபியையும் உங்க நிழல் கூட தீண்டக்கூடாது என கிண்டலாய் ஆரம்பித்து விழிகளில் அனல் தெறிக்க முடித்து இருவரையும் திணற வைக்க, கவினும் லயாவுமே அவள் பேசிய பேச்சில் உறைந்த நிலையில் நின்றனர். ரங்கன் சுந்தரியை இழுத்து கொண்டு வெளியில் செல்ல போக, அங்கோ வாசலில் ஆரவ்தான் அடக்கப்பட்ட சிரிப்புடன் நின்றிருந்தான். அவனை கண்டதும் சுந்தரிக்கு வாங்கிய அறை நினைவு வர திடுதிடுவென அவனை தாண்டி சென்று விட்டனர். இத்தனை நேரம் அவர்களை தைரியமாய் எதிர்கொண்ட வான்மதி ஆரவை கண்டதும் சட்டென இருக்கையில் இருந்து எழுந்து கையை பிசைந்தாள். திட்டிவிடுவானோ என்ற பயத்தில். முகத்தை இறுக்கமாக வைத்திருந்த நண்பனை கண்டதும் கவின், மதிய அவங்கள வர சொல்லலடா, அவங்களாதான் வந்தாங்க என்றான். அவனுக்கு தெரியுமே சொன்னதை கேட்கவில்லை என்றால் அவனின் வாயிலிருந்து நல்ல நல்ல வார்த்தைகள் வெளிவரும் என்று. அதில் வான்மதியை காப்பாற்ற வாயை விட அவன் வெளியே போ என கண்ணை காட்டினான். லயாவும், வாடா, அவன் பேட் வேர்ட்ஸ் பேச ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள வெளியே போலாம் என அவனை இழுத்து கொண்டு வெளியே செல்ல, வான்மதிதான், அது ஆரவ் ஒரு தடவை பேசி பார்க்கலாம்னு தான் என்றால் திக்கி திணறி. அழுத்தமான காலடி ஓசையுடன் அவளை நெருங்கியவன், இதுக்கு பேர் பேசுறது இல்லடி, மிரட்டுறது என இடுப்பில் கை வைத்து முறைப்பாக பார்க்க அவள் அசட வழிந்தாள். இன்னும் அவளை நெருங்கி நின்றவன் அனல் மூச்சுடன், அவங்க கிட்ட மட்டும்தான் ஏன் முகில்னு சொல்லுவியா, என்கிட்ட சொல்ல மாட்டியா என கேட்டான் சற்றே மிரட்டலுடன். கோர்ட் கேஸ் என்று அவர்களை ஏற்றிவிட்டு விட்டோமே, திட்டதான் போகிறார் என அவள் தயாராக இருக்க
அவனோ சம்பந்தமின்றி கேட்டதில் குழம்பி நிமிர்ந்தவள் அவன் பார்வையில் சிவந்தாள். என் மேல கோபம் இல்லல்ல? அவள் விழிகள் மின்ன கேட்க, அதற்கு மெலிதாய் புன்னகைத்தவன், என் கண்ணம்மா எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணும்போது நான் ஏன் கோபப்படணும்? எனக்கும் கூட கோட்டை பார்க்கணும்னு ஆசைதான் என்றான் கண் சிமிட்டி. அதில் அவளும் சிரித்துவிட, ஆனா ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல ஆரவ் என்றாள் வருத்தத்துடன். இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது மதி. கோர்ட்டுக்கு போனா காசு செலவு ஆகிறது தான் மிச்சம் அவங்களுக்கு என அலட்சியமாக கூற, அவளோ, இப்பவும் எனக்கு புரியல ஆரவ், ஏன் இஷுவை தேடி வர்றாங்க? அவங்களுக்கு வேண்டிய பணம் தான் வந்துருச்சே என்று வினவினாள். பணம் வேணும்னு முடிவு பண்ணிட்டவங்களுக்கு கிடைச்சாலும் இன்னும் வேணும்னு தான் தோணும் மதி. அதே மாதிரிதான் இந்த கூட்டமும். இஷுவை அவங்க வளர்த்தா என்கிட்ட இருக்கிறதையும் சுருட்டலாம்ல என புரிய வைக்க, ச, இவங்களாம் மனுஷங்களே இல்லையா என்ற முகம் சுருக்கியவள், அப்ப அவன் பிறந்தப்ப மட்டும் எப்படி உங்ககிட்ட விட்டாங்க? அப்பவே பெருசா பிரச்சனை பண்ணிருக்கணுமே ஆரவ் என்று மீண்டும் வினவினாள். ஆக்சுவலி இஷு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்ப இருக்கிற பிளாட்டே வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நானும் தம்பியும் வாடகை பிளாட்ல தான் தங்கி இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் அவன் தனியா வீடு எடுத்து போயிட்டான். எனக்கு மட்டும் எதுக்கு வீடு வாங்கணும்னு பிசினஸ்ல வர்ற பணத்தையும் மறுபடியும் பிசினஸ்லயே போட்டுடுவேன். அப்படியே இல்லைனாலும் பின்னாடி தேவைப்படும்னு பணமாவே வச்சிடுவேன். இப்ப வீடுன்னு ஒண்ணு வாங்கவும் பங்குக்கு வராங்க என்றான் தோலை குலுக்கி. அவளும் அப்போதுதான் வீட்டினர் ஏன் வசதி இல்லை என கூறி மறுத்தனர் என்று புரிந்தது. இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க? சரியான பணப்பையா இருப்பாங்க போல. இனிமே வரட்டும், மூஞ்சிலேயே நங்குன்னு குத்துறேன் என கையை முறுக்கினாள். ஆறாவதான் அவளின் பாவனையில் வாய்விட்டு சிரித்து, தெரியாம ஒரு ரவுடியை கல்யாணம் பண்ணிட்டேனே என்றான் பாவமாக. நான் ரவுடியா என விழிகளை உருட்டி முறைத்தவளை கண்டு, சோ ஸ்வீட் என உள்ளுக்குள் கொஞ்சிக் கொண்டவன், ஒன் ஏஞ்சல் கிஸ் என முந்தைய நாளை போன்றே வினவ அவள்தான் தடுமாறி போனாள்.